ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சேசு சமையல் தமிழ். இன்றைக்கி நம்மளோட சேனலில் ரொம்ப குயிக்காக சுவையாக இருக்கிற மாதிரி ஒரு குழம்பு ரெசிபி அதான் பார்க்க போகிறோம். திருநெல்வேலி ஸ்டைல் பருப்பு குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு ஒரு 200 கிராம் துவரம் பருப்பை நல்லா கழுவி எடுத்து வச்சுருக்கேன். அதை நம்ம குக்கரில் சேர்த்துக்கலாம். குக்கரில் சேர்த்துட்டு இதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி, அதாவது இந்த பருப்பு வேகிறதுக்கு தேவையான அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். இது கூட ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், அரை ஸ்பூன் பெருங்காயம் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நான் ஒரு 20 போல் சின்ன வெங்காயத்தை தோல் உரித்து எடுத்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். ஒரு 12 பல் பூண்டு அதையும் சேர்த்துட்டு நான் ஒரு 8 பச்சை மிளகாவை கட் பண்ணி வச்சுருக்கேன். ஏன்னா இந்த குழம்புக்கு காரம் இந்த பச்சை மிளகாலேருந்து தான் கிடைக்க போகுது. அதனால் நான் ஒரு 8 பச்சை மிளகா சேர்த்துருக்கேன். கூடவே சின்ன சைஸ் தக்காளியில் ஒரு 3 தக்காளியை கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இது கூட ஒரு 3 சின்னதாக உள்ள கத்திரிக்காய் சேர்த்து இது எல்லாத்தையும் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம கொஞ்சம் கொதிக்க விடலாம். ஏன்னா இப்போ கொதிக்காமையே நம்ம மூடி போடலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே மூடி போட்டு விசில் போடலாம். ஆனால் நம்ம கொஞ்சம் கொதிக்க விட்டுட்டு அதுக்கப்புறம் குக்கரோட மூடி போட்டோம்னா நம்ம அது பொங்கி வரும்போது விசில்லேருந்து நிறையா தண்ணி வெளியே வராது. நார்மலாக விசில் வர்ற மாதிரி விசில் வரும். அதுக்காக தான் நான் எப்போவுமே கொஞ்சம் கொதிக்க விட்டு அதுக்கப்புறம் தான் மூடி போடுவேன். இப்போது இந்த பருப்பு வேகிறதுக்கு ஒரு 4 விசில் கரெக்டாக இருக்கும். 4 விசிலில் பருப்பு நல்லாவே குழஞ்சி வந்துடும். அதனால் ஒரு 4 விசில் போட்டிங்கன்னா பருப்பு நல்லா வெந்துடும். இப்போ பருப்பு வெந்ததும் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு தேங்காய் அரைச்சிட்டு வந்துடலாம். இதுக்கு ஒரு பீஸ் தேங்காவும் ஒரு ஸ்பூன் சீரகமும் போட்டு ரொம்ப நைஸ் பேஸ்ட்டாக அரைக்காமல் கொஞ்சம் தண்ணி ஊற்றி கொரப்பாக அரைச்சி எடுத்து வந்துடலாம். இப்போது ப்ரெஷர் எல்லாம் ரிலீஸ் ஆகிடுச்சான்னு பார்த்துட்டு நம்ம குக்கர் மூடி ஓப்பன் பண்ணிக்கலாம். குக்கர் மூடி ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம குழம்பு கரண்டி இருக்குல்ல, அந்த கரண்டியை வச்சே அதை மசிச்சு விடலாம். ஏன்னா அது ஆல்ரெடி ரொம்ப சாஃப்டாக தான் இருக்கும். அதை நம்ம இந்த கரண்டியை வச்சே மசிச்சு விடும்போது இன்னும் நல்லாவே சாஃப்டாக மாறிடும். பச்சை மிளகாவை நல்லா மசிச்சு விடுங்க. ஏன்னா அதோட ஃப்ளேவர் அந்த குழம்புக்கு நல்லாயிருக்கும். அப்போ தான் அதில் உள்ள காரமும் நம்மளுக்கு இந்த குழம்புல நல்லா சேரும். இப்போது நம்ம அரைச்சி வச்ச தேங்காயை இதில் ஊற்றி மிக்ஸ் பண்ணிடலாம். அரைச்சி வச்ச தேங்காவை ஊற்றுனதும் அந்த சீரக வாசனை நல்லாவே இருக்கும். இப்போது இதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி, நம்ம குழம்பு எவ்வளோ தண்ணியாக வைக்கணும்னு நினைக்கிறோமோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். ஆனால் இது ரொம்ப கெட்டியாக இருந்தால் நல்லா இருக்காது. ஏன்னா நம்ம இது சாப்பாடில் தான் ஊற்றி சாப்பிட போகிறோம். அதனால் நான் இங்கே எப்படி காமிக்கிறேனோ அந்த அளவுக்கு தண்ணி வச்சுக்கோங்க. அப்போது கரெக்டாக இருக்கும். இப்போ தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு அதை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொதி வரட்டும். இது ரொம்ப நேரம் கொதிக்கக்கூடாது. கொதி வந்ததும் ஒரு நிமிஷம் கொதித்ததும் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிடுங்க. நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். சுவையான குழம்பு இப்போ ரெடி ஆயிடுச்சு. ஆனால் அது இதோட முடியல. இதுக்கு லாஸ்ட்டில் ஒரு தாளிப்பு கொடுக்க வேண்டியது இருக்குது. அந்த தாளிப்பு கொடுத்ததும் இந்த குழம்பு ரெடி ஆகிடும். அதுக்கு நான் இங்கே ஒரு கடாய் அடுப்பில் வச்சுருக்கேன். தாளிப்புக்கு தேவையான பொருள் என்னென்னா, ஒரு 5 சின்ன வெங்காயத்தை பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். ஒரு 3 காஞ்ச மிளகா கிள்ளி வச்சுருக்கேன். இது போக கடுகு, சீரகம், கருவேப்பிலை. நான் இதை தேங்காய் எண்ணெய் ஊற்றி தான் தாளிக்க போகிறேன். தேங்காய் எண்ணெய் தான் இந்த குழம்புக்கு இன்னும் கொஞ்சம் நல்லாவே ஃப்ளேவரையும் டேஸ்ட்டையும் கொடுக்கும். கடுகு ஒரு அரை ஸ்பூன் கடுகு போட்டு அது பொரிஞ்சதும் அரை ஸ்பூன் சீரகம், அது கூடவே காஞ்ச மிளகா 3 கிள்ளி வச்சுருக்கேன்ல அதையும் தூக்கி போட்டுடலாம். அது கூட கறிவேப்பிலை, நம்ம பொடியாக நறுக்கி வச்ச சின்ன வெங்காயம் இதையும் சேர்த்து நல்லாவே ப்ரௌன் ஆகிறது வரைக்கும் விட்டுறலாம். அதுக்கப்புறம் இங்கே நம்ம வச்சுருக்கோம்ல குழம்பு ரெடியாக வச்சுருக்கோம்ல, அந்த குழம்புல இதை தூக்கி ஊற்றிட்டு ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம மூடி வச்சிடலாம். சுவையான திருநெல்வேலி ஸ்டைல் பருப்பு குழம்பு இப்போ தயாராகிடுச்சு. இதை சாப்பாட்டில் ஊற்றி சாப்பிட்டா அவ்வளவு டேஸ்ட்டாக இருக்கும். சின்ன குழந்தைங்க ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.